வந்து சொல்லிக்காங்க. இப்போ நம்ம தரவ பாபம் பாத்திரம் A உள்ள நீரில் அரைவாசியை பாத்திரம் B இடுதல். இப்போ 3 சம அளவு பாத்திரம் இருக்குதானே, 3 சம அளவு பாத்திரத்தை நம்ம வரையணும். இந்த பாத்திரம் B, இந்த பாத்திரம் C. இப்ப தரவ பார்ப்போம். பாத்திரம் A இல் உள்ள நீரில் அரைவாசியை பாத்திரம் B இல் இடுதல். இரண்டாவது தரவ பார்ப்போம். அடுத்ததாக பாத்திரம் B இல் உள்ள நீரில் அரைவாசியை பாத்திரம் C இல் இடுதல். தரவு 3 பாகம். பின்னர்
பசி